ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் குக்கிங் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே இல்லையா? காலையில் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகுறீங்களா? கிச்சன் தனியாக க்ளீன் பண்ணாமையே நான் எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் பிடிக்கவும் செய்யும். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுடைய மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். இன்றைக்கி நைட்டு ஒரு 7 o'clock அப்படிங்கும்போது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி குருமா வச்சு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். சரி, அதனால் வந்து அப்படியே அதை தாளித்து விட்டுட்டு கையோட சிங்கில் வந்து ஈவினிங் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிங்குக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். பாத்திரம் விளக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கூடையில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து அது இருக்கிற இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு குக்கிங் பண்ணிக்கிட்டே அதையும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம மேக்ஸிமம் பண்ணுற பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் குக்கிங் பண்ணவே நம்ம க்ளீனிங்கும் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை நம்மளுக்கு வந்து தனியாக தெரியாமல் இருக்கும். க்ளீனிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வேலையாக நம்ம எல்லாத்துக்குமே தோணும். குக்கிங்கை விட க்ளீனிங் தான் பெரிய வேலையாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். எனக்கு எப்படி தோணும் தெரியுங்களா? இந்த பாத்திரத்தை விளக்கி கழுவி வைக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் பாத்திரத்தை எடுத்து வைக்கும் போது வரும் பாருங்கள் ஒரு சோம்பேறித்தனம், இதை எடுத்து வைக்கணுமா அப்படின்னு. இந்த மாதிரி யாரையாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை விளக்கி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் அது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு முடித்தேன். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து மாற்றி ஊற்றி வச்சுட்டு 8 மணி கூட ஆகலை. அதனால் சரி பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மேக்ஸிமம் குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே முக்கால்வாசி க்ளீனிங் வேலையை நான் செஞ்சுருவேன். அதே போல் குக்கிங் பண்ணவும் ஒரு சில சின்ன க்ளீனிங் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால கிச்சன் ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் பார்த்துப்பேன். அதனால் வந்து நான் இதை வந்து ஆல்ரெடி ஒரு 20 கிச்சன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஓர்ஸ்லாம் நம்ம விளக்கும் போது ஈஸியாக நம்மளால் விளக்கிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து தட்டுங்களெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து நினைப்பீங்க, என்ன நீங்கள் எப்போ பார் கிச்சன் க்ளீனிங்னே போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு போரே அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் நம்ம நிறைய பெண்கள் நம்ம பண்ணுற வேலையை என்னென்னா அந்த கிச்சனுக்குள்ளே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த கிச்சனை தான் க்ளீனிங் ரொட்டீன் மாற்றி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு என்னடா இது எப்போ பார் இதவே திரும்ப பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தோணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குமே பண்ணணும்னு சொல்லி தோணும். அதனால தான் இதை வந்து ரெகுலராக நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிஞ்சது பாப்பா வந்து சரி தோசை சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் எடுத்து அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து அது இருந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா தான் அது பார்க்குறக்கு நீட்டாக அழகாகவும் இருக்கும். என்கிட்ட செகண்ட் செல்ஃபில் இருக்கிறது ஃபுல்லாமே நான் போட்டு வச்சுருக்கிற க்ரோசரிஸ் மட்டும்தான். உங்களுக்கு நான் எப்படி க்ரோசரிஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு தம்பிக்கு தோசை சுட்டு ஊட்டி விட்டு குழந்தைங்க 2 பேர்த்தையுமே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். எனக்கு தோசை சுடும்போது பாப்பா தம்பிக்கு தோசை சுடும்போது கிச்சன் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு தோசை சுடும்போது அடுப்பு மேலே கவுண்டர் டாப்பில் இருந்த டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பால் பொங்கி இருந்துச்சு. எங்கள் மாமியார் பால் காய் வைக்கும்போது பால் பொங்கிருச்சு. அதையுமே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் சாப்பிட்டு வந்து பார்க்கும்போது அது நல்லாவே ஊறி இருந்துச்சு. சரி நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பை வந்து மேக்ஸிமம் தண்ணி ஊற்றி கழுவ வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே ஒரு ட்ரை கிளாத் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். அடுப்பை வந்து அதிகமாக கழுவுனீங்க அப்படின்னா அந்த பர்னர்லலாம் தண்ணி போய் தேங்கி சீக்கிரமாக வந்து வேஸ்ட்டாக போயிடும் அடுப்பு. நான் வந்து ஆல்ரெடி ஒரு அடுப்பு அப்படி தான் போயிடுச்சு. அதிகமாக கழுவிக்கிட்டே இருந்ததுனால அடுப்பு சீக்கிரமாக போயிடுச்சு. அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றி கழுவாமல் இந்த மாதிரி தொடச்சி மட்டும் எடுத்துருங்க. கையோட டைல்ஸ் ஏரியாவுமே நல்லா தொடச்சி விட்டுட்டு அடுப்பை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு சின்ன ஸ்க்ரப் கொடுத்து நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் சிங்கில் இருந்துச்சு. அந்த ஒன்றை மட்டும் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே விளக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நம்மள நிறைய பேர் பாத்திரம் ஒன்று தானே சிங்குக்குள்ளே இருக்குது இருந்தால் அந்த வச்சது அப்புறம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான். சிங்க் வழியே மலை மாதிரி குவிகிற அளவுக்கு ஆயிடுது. என்னுடைய சிங்க் அப்படி தான். நான் ஒன்று வச்சேன் அப்படின்னா 10 பாத்திரம் காலையில் வந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எப்படி வருது ஏன் வருதுன்னெல்லாம் தெரியாது, ஆனால் வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோடு வந்து அந்த சிங்க் ஏரியாவுமே கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க அந்த டைல்ஸு, அப்புறம் நம்ம அந்த தண்ணி வர அந்த டேப் எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருக்கும். காலையில் வந்து பார்க்கும்போது நல்லாவே ட்ரையாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ண நார் என்னென்ன நார் யூஸ் பண்ணிங்களோ, நான் இரும்பு நார் அண்ட் வந்து அப்புறம் நார்மல் நார் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். அதை ரெண்டையுமே அலாசி எடுத்து வச்சுருவேன். அது ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்கி வச்சதெல்லாம் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு, அதையுமே ஒரு தொடச்சி விட்டுட்டு நான் யூஸ் பண்ண கறி துணியுமே அலாசி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வந்து க்ளீனிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். நம்ம குக்கிங் பண்ணிகிட்டே முக்கால்வாசி க்ளீனிங் ரொட்டீனும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வேலையே இருக்காது. என்ன நான் சொல்கிறது, உங்களுக்கு என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.